வசதியாக இருக்கிறதுல நம்ம வந்து அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபஸ்ட்டில் வந்து அந்த மனக்குறையை எடுத்துக்கணும் சரிங்களா. அதுக்கு சரி எல்லாருமே மேடையில் உட்காந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது மிஷின் போடுங்க 50 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு சரிங்களா. நம்ம என்ன சூழ்நிலை இருக்கோம், சம்பளம் வச்சு கொடுத்தா போதும் அந்த நிலையில் இருக்கோம். லட்சக்கணக்கில் போட்டுக்கிட்டு நம்ம எங்கே போக முடியும். இப்போ அதுக்கு வழி இருக்குது. என்னென்னா இந்த நிறுவனம் 20 அமைச்சர்களோட நாங்கள் சேர்த்து செயல்பட்டாலும் இந்திய அரசு சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்த அமைச்சர்கள் ஒன்று இருக்கு. அவங்க திட்டங்களையும் ஒரு 5 மாநிலங்களில் செயல்படுத்தி யாருக்கு செயல்படுத்தோம் அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்காக ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சியில் ஒரு நாள் நடத்தப்படும். அந்த நடத்துறதுக்கு நோக்கம் எல்லாமே முன்னாடி வந்து 4 வருஷம் நடத்திருந்தாரு. எல்லாமே கையிலேயே செய்யணும். நம்ம பேப்பர் நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளில் பார்க்கணும். என்னன்னா அந்த தொழில் உள்ள இறங்குறாங்க, சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாதனால அவங்களுக்கு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையுமே அந்த பாதுகாப்பான உபகரணங்கள்லாம் இருக்கும். அந்த பாதுகாப்பான உபகரணங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும், நமக்கு என்ன திட்டங்கள் இருக்குது. நீங்கள் வந்து காலகாலத்துக்கு தொழிலாளியாக இல்லாமல் நீங்களும் முதலாளி ஆகிறதுக்கு சில திட்டங்கள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் கல்விக்கும் தொழிலுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு மானியம் தராங்க. ஆனால் அதை வந்து இந்த நோக்கம், இந்த மீட்டிங்கோட நோக்கம் தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு அருமையான ஒரு கூட்டம், ஒரு சார் சொல்கிறாங்க, எல்லாருமே நினைச்சிருக்கோம். எல்லாம் எங்களுடைய நோக்கம் நம்ம இன்னும் சேர்ந்துருக்கோம், எல்லாம் கைதிட்டு அப்படியே போயிடக்கூடாது. அடுத்து இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு எல்லாருக்குமே பங்கு இருக்குது சரிங்களா. பாதி உங்களுக்கு தேசிக்கும் பங்கு இருக்குது, எங்களுக்கும் பங்கு இருக்குது, உங்களுக்கு பங்கு இருக்குது. நீங்கள் 6 மாதத்துக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் கேட்கக்கூடாது, நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் கேட்கக்கூடாது. இடைஞ்சலும் பயணப்படணும். நீங்களும் கொண்டு வரணும், நாங்களும் உதவிக்கணும். ஆனால் ஜேசிக்கும் எங்களுக்கும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு அவங்க வேற என்ன பார்ப்பாங்க. சூழ்நிலை அந்த மாதிரி நீங்கள் ஒரு 500 ரூபா 200 ரூபா கிடைச்சாலே அது பெருசு. அப்படி ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரையும் வச்சு உங்கள் எம்எஸ்எஃப்லேருந்து பண்ணி அந்த என்னென்ன திட்டங்கள் இருக்குது அதை நம்ம செயல்படுத்தி அவங்களுக்கு பயனுள்ள ஆக்கிறது நம்மளுடைய நோக்கம். திட்டங்கள் சக்தி அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கேன். நம்ம வந்து இந்த மதத்தில் பிறக்கிறோம், இந்த ஊரில் பிறக்கிறோம், இந்த வசதியெல்லாம் பிறக்கிறோம், இந்த தொழில் பண்ண போகிறோம், இந்த படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம கையில் இருக்கா சொல்லுங்க. நாங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் அப்போ பாருங்கள், ஏதாவது நிதி இருந்தாலும் இருக்கா? நிதியை நதியால் பார்க்க முடியுமா முடியாதா? இந்த பொருளாதாரத்தில் மாற்ற முடியும். அதுக்கு இந்திய அரசில் சில திட்டங்களை வச்சுருக்காங்க. எடுத்தோன்னு 40-50 லட்சம் அவங்க வச்சிருக்க இயந்திரத்தை யூஸ் பண்ணலாம், சின்ன லெவலையும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு. அது என்னென்ன திட்டம் சொல்கிறேன். அடுத்து தயவுசெய்து ஒரு பேசிக்கும் ஒரு வேண்டுகோள், அதுக்கு ஒரு மீட்டிங் எம்எஸ்எஃப்ஓட சேர்ந்து பண்ணி அவங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி ஒரு தலைவர் வச்சு அப்படி இருக்குன்னா அவங்ககிட்ட நம்ம போனால் நம்ம யாருன்னு கேட்பாங்க. இவர் கூட போனால் உடனே எதிர்பட்டாலும் அது ஒரு பெரிய பலம் சரிங்களா. இது வந்து ஒரு மீட்டிங் போட்டு யாராருக்கு என்ன தேவையோ அதை நம்ம இணைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. முதல்ல வந்து உங்களுக்கு என்னென்ன திட்டம் நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் எல்லா திட்டத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு மனுவை தயார் பண்ணி அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் ஜேசியும் நாங்களும் எம்எஸ்சியும் போகணும். எப்போ அது மட்டும் கொண்டு வரலாம். அதனால் வந்து எந்த உங்களுக்கு தயவுசெய்து எந்த ஒரு மனக்குறையும் வேண்டாம் சரிங்களா. இதே மாதிரி பசங்களை நல்லா படிக்க வைங்க. சொத்து என்ன அப்படின்னா படிப்பு தான் சொத்து. நமக்கு பொருளாதாரத்தில் எல்லாருமே வசதியாக இருக்கிறது இல்லை, அது நம்ம கையில் இல்லை. கம்மியாக படிக்கிறோம் இல்லை போடுறீங்களா?